ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூலிகை டீ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மூலிகையெல்லாம் வந்து நீங்கள் வெயில் காலத்தில் வாங்கி நல்லா காய வச்சு பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போது என்னென்ன பொருள் இதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா பார்க்கலாம். அதிமதுர பொடி 50 கிராம், சிறுவேளை பொடி 50 கிராம், ஆவாரம்பூ பொடி வந்து ஒரு 50 கிராம், மருதம்பட்டை 50 கிராம், சிறு குறிஞ்சான் பொடி 50 கிராம், கருஞ்சீரக பொடி 50 கிராம், அரசம்பட்டை பொடி வந்து 50 கிராம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வெயில் காலத்தில் தான் இந்த பொடி இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் இருக்காது, பொடி கெட்டும் போகாது. இதை நீங்கள் நல்லா கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த கருஞ்சீரக பொடி நீங்கள் வந்து கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கும், அரைச்சிங்கனாலும் அந்த ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இதில் வந்து உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆனால் கெட்டு போகாது. இப்போ வந்து டீ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இனிப்புக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நான் பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. நான் பனங்கல்கண்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இது வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் நல்லா ரைஸ் ஆகும். சுகர் பேஷண்ட்டு இதை ரெகுலராக எடுத்துகிட்டு நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்குது. இது சுகர் பேஷண்ட்டுன்ட்டு இல்லை, எல்லாருமே எடுத்துக்கலாம். நம்ம வந்து நார்மலாக இருக்கிறவங்க வீக்லி 2 அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.